ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைன்னா அவர்ல நான் இன்னும் அன்பு கூறுறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு கூறுகிற யாவரையும் ஆமென். ஆராதிக்கிற பேர் சம்பூர்ண ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சம்பூர்ண ஆசீர்வாதம். சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் திருப்தியாக அனுப்பிடுவார். திருப்தியாக எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க ஆராய்ச்சிட்டு போறப்பயே சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் திருப்தியாக, ஆலயத்தின் நன்மையால திருப்தியாக, ஹல்லேலூயா. அவர்கள் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறவர், அவர்களை விடுவிக்கிறவர், உயர்த்துகிறவர், ஆதரிக்கிறவர், விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. இன்னும் உங்களை அன்பு கூறுகிறேன்ப்பா. ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. ஓ ஹல்லேலூயா. அவரை தேடி வந்திருக்கிறீங்களா? அவர் உங்களை கைவிட மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவங்க பட்சமாய் நிற்கிறவர், ஆராதிக்கிறவங்க பட்சமாய், ஓ ஹல்லேலூயா, அவருடைய கிருபையை தருகிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த மாலை வேளையிலே இயேசப்பா ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலையும் உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி, ஓ விடுதலை, வல்லமை, சுகம், ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவுடைய அக்கினி இறங்குவதாக, பரிசுத்தாவுடைய அக்கினி இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போமா? நன்றி அப்பா, ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய பரிசுத்தாவுடைய அக்கினி இறங்கத்தக்கதாக. ஓ ரபா ஷபா ரபா ரபா ரபா. ஆவியானோர் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் தான் அந்த பிரேயர் இருக்குது. பரிசுத்தாவுடைய வல்லமை, பரிசுத்தாவுடைய அக்கினி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கத்தக்கதாக. ஆவியானோருடைய வல்லமை ஆளுகை செய்யத்தக்கதாக. ஓ ரபா. விடுதலையோடு, விடுதலையோடு ஜீவ பலியாக அர்ப்பணித்த ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா, என்னை உங்க ஆலயமாக மாற்றுகிறதற்காக நன்றி. எனக்குள்ள உங்க ஆவியை ஊற்றுகிறதற்காக நன்றி. ஓ ரபா ஷபா ரபா ரபா ரபா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இது ஒரு அருமையான நேரம் ஆவியானவருடைய நிறைவுக்காக. ஓ ரபா ஷபா ரபா. ஓ ஆவியான, உனக்குள்ள உள்ள பரிசுத்த ஆவியானவரே, நீ அனல் மூட்டி எழுப்பி விடு, அனல் மூட்டி எழுப்பி விடு. ஓ ரபா ஷபா ரபா ரபா. ரீகத்தரா ரபா ரபா. ஏன் ஆவியானுடைய வல்லமைனா நுகங்களை முறிக்கத்தக்கதாக, கட்டுகள் அறுக்கப்படத்தக்கதாக. ரபா ஷபா ரபா ரபா ரபா. ஓ பூலகத்துல நீங்க கட்டுகிற யாவும், நீங்க கட்டுகிற யாவும் பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல நீங்க கட்டவிழ்க்கிற யாவும் அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆனா நம்ம செய்யலைன்னா கட்டப்படாது, கட்டவிழ்க்கவும் படாது. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு, ஆவியானுடைய வல்லமையோடு ஆண்டவர் சமூகத்துல ஓ ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே, ஓ ஹல்லேலூயா, சுகத்தை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். ஆமென். சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஓ சரீரம் நீங்க சொன்னாதான் ஆவியானுடைய விடுதலையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார், பூலோகத்துல நீங்கள் கட்டுகிறது எதுவோ, கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல நீங்க கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீங்கள், ஆண்டவர் நம்மகிட்ட அந்த சாவியை கொடுத்திருக்கிறார், திறவுகோல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துடைய அதிகாரத்துடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார்.
நீங்க பயன்படுத்தணும். சொல்லுங்க, நான் பயன்படுத்தணும். நான் பயன்படுத்தாம சும்மா வச்சிருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஓ ஆவியானுடைய வல்லமையோடு ஜெபிப்போமா. ரீபா ஹரபா ஷபா ரபா ரபா. ஓ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்பத்துக்கு வர வேண்டிய, என்னுடைய வாழ்க்கைக்கு இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே எனக்கு வர வேண்டிய, என் குடும்பத்துக்கு வர வேண்டிய, என் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய, என் நல்வாழ்வுக்கு வர வேண்டிய, எங்க ஆலயத்துக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். சபையாக கட்டவிழ்க்கிறோம் ராஜா. நீங்க சொல்றப்ப பரலோகம் என்ன சொல்லும்னா ஆமென்னு சொல்லும். ஹல்லேலூயா. அது சாங்க்ஷன் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை ஆமென்றும் அது எப்படி இருக்கும்னா ஆமென் என்றும் அப்படியாக சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தை ஒவ்வொருவரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன இப்ப ஆண்டவர் சமூகத்துல நினைக்கிறீங்களோ விடுதலையோடு எல்லாரும் ஜெபம் பண்ணுமா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எங்களுடைய நன்மையிலே அப்பா ஆண்டவரே வர வேண்டிய எல்லா ஆண்டவரே ஈவுகளும் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். சுகத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம். விடுதலையை கட்டவிழ்த்து விடுகிறோம். மீட்பை கட்டவிழ்த்து விடுகிறோம். குடும்ப ரட்சிப்பை கட்டவிழ்த்து விடுகிறோம். எதிர்கால ஆண்டவரே நல் வாழ்வை கட்டவிழ்த்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபா ஷபா ராபா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படியாக. ஆண்டவரே நன்றி அப்பா. ஆத்துமாக்களை கட்டவிழ்த்து விடுகிறோம். ஏசப்பா ஆலயத்துக்கு வர வேண்டிய நன்மைகளை கட்டவிழ்த்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். நீங்க சொல்றப்ப பரலோகம் அதை சாங்க்ஷன் பண்ணுது. ஆவியானவரும் ஆமென் என்று சொல்லுகிறார். ஆமென் என்று. ஆண்டவரே நன்றி அப்பா. அப்பா குடும்ப ரட்சிப்பு குடும்பமாக ஆண்டவரே ஆத்துமாக்கள் வர்றாங்கப்பா. அப்பா நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் என்று சொல்லுகிறோம். குடும்பமாக ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. அப்பா நன்றி 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 நன்றி. நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பத்துல ரட்சிப்பை அப்பா வெளியரங்கமாக நாங்கள் காணத்தக்கதாக ஏசப்பா அந்த ரட்சிப்பின் கிரியை கட்டவிழ்த்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பமாக ரட்சிப்பின் கிரியை கட்டவிழ்த்து விடுகிறோம். சொல்லி ஜெபம் பண்ணுவோமா. எல்லாரும் சொல்லலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பின் கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து விடுகிறோம். சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து விடுகிறோம். விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆசீர்வாதத்தை, நல்ல வேலையை, கையின் பிரயாசங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆலயத்துக்கு வர வேண்டிய நன்மைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆத்துமாக்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். எங்கள் எதிர்காலத்துக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நம்ம கட்ட போறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே. எங்க குடும்ப நல்வாழ்வுக்கு ரோதமாக, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ரோதமாக, என்னுடைய முன்னேற்றத்துக்கு ரோதமாக, குடும்பத்தின் நல்வாழ்வுக்கு ரோதமாக, குடும்ப முன்னேற்றத்துக்கு ரோதமாக, சபை வளர்ச்சிக்கு ரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார ஆவிகளை, துரைத்தன ஆவிகளை, எல்லா பொல்லாத கிரியைகளை, எல்லா சாபத்தின் கிரியைகளை அப்படியே நீங்களே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். அதை சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எல்லா பில்லிசுனி ஆவிகளை, எல்லா மாந்திரிக ஆவிகளை, எல்லா ஏவல் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபிக்கிறோம். சபையாக சொல்வோம், இயேசுவின் நாமத்தினாலே எங்க குடும்ப நல்வாழ்வுக்கு ரோதமாக, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ரோதமாக, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை, எல்லா ஏவல் பில்லிசுனி ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். சபையாக கட்டுகிறோம். அதை சபிக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். சத்துருடைய
சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசுவின் நாமத்தினாலே எங்க வேலைக்கு விரோதமாக, எங்களுடைய எல்லா நன்மைக்கு விரோதமாக, எங்களுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாக, எங்கள் கையின் பிரயாசத்துக்கு விரோதமாக எல்லாரும் யாரும் சும்மா இருக்க வேண்டாம். நீங்க சொல்லும் போது அந்த கிரியைகள் கட்டப்படுகிறது. அந்த எல்லா தடைகளும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறார், சுட்டரிக்கப்படுகிறது. அப்படி சொல்லி சொல்லி ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹalleluya. எல்லா பொல்லாத ஆவிகள், ஓ குடும்பத்திலே அலக்கழிக்கிற பொல்லாத ஆவிகள், ஓ குடும்ப ரட்சிப்புக்கு விரோதமாக பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். சபையாக சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்குவதாக, விடுதலை உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக, வாழ்வு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ரோதமாய் உருவாக்கப்படும், பிள்ளைகளுக்கு ரோதமாய், குடும்பத்துக்கு ரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உருவாக்கப்படுகிற அப்பா எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, சபை கூடி வருகிறதுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக. மந்தையை சிதறடிக்கிற பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தருடைய அக்கினி ஏறி ஆண்டவரை இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. ஹalleluya. மரணத்துக்கு நேராக கொண்டு போகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். எங்களுக்கு ரோதமாய், எங்கள் சபையாருக்கு ரோதமாய், எங்கள் குடும்பத்துக்கு ரோதமாய், எங்களுடைய சந்ததிக்கு ரோதமாய், எங்கள் பிள்ளைகளுக்கு ரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆலயத்துக்கு நன்மையை வரவேண்டிய நன்மையை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். ஊழிய எல்லைகள் விரிவாகிறதுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். ஹalleluya. மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. இப்பொழுது ஜெபிக்கிற வேளை கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் விடுதலையை தருகிறார். ஹalleluya. எல்லாரும் ஜெபிப்போம். ஹalleluya. ஹalleluya. நன்றி அப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பரிசுத்தருடைய அக்கினி இறங்குகிறது. அக்கினி சுட்டரிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்துக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா வேடனுடைய கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரிப்புண்டு போவதாக. ஹalleluya. பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். ஹalleluya. வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த இரத்தத்தை ஒவ்வொருவர் மேல தெளிக்கிறேன். பிள்ளைகள் மேல, குடும்பங்கள் மேல, சபையார் மேல, புதிதாய் வருகிறவர் மேல, ஊழியர் மேல, ஊழியர் குடும்பத்தின் மேல நான் தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. ரீபாடா காரா பாஷா பாலா காரா ஆவில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ரீகா தாரா பாலா காலா எல்லா துரைத்தன ஆவிகள், ஓரா பாரா காரா நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், திருடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில். ஓ ராபா ஷாபா ராகா தாரா ரீபா காடா ராபா குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள், ஓலா ராபா ஷாபா ராபா ராபா ரீபா ராபா ஓ தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள், பற்றாக்குறை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ அடிமைப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். ஷாபா ராபா ராபா அக்கினி இறங்குவதா, பரிசுத்தாவியோட அக்கினி இறங்குவதா. ரீபா காடா ராபா ஷாபா ரீகா தாரா பாலா ஆவில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆவியாருடைய நிறைவை வாஞ்சிப்போம். என்னைய நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. ஓ ஆண்டவர் சொல்லியிருக்கார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கும் போது இன்னும் ஒரு புதிய பலத்தால எழும்பத்தக்கதாக, புதிய வல்லமையால எழும்பத்தக்கதாக, ஓரா பாஷா பாரா காரா பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக. ஓ ஹalleluya. ஓரா பாரா பாலா ராபா ஷாபா ரீகா ராகா ராபா 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 ஓ ரீபா ராபா 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 ரீபா ராபா காடா காரா பாடாகா. ஆவில நிரம்பி ஜெபம் நம்ம அமைதியா இருக்க வேண்டாம். ஆவிக்குள்ள நிரம்பி விட்டு கொடுப்போம். ரீபா ராகா டாபா எல்லாரும் கேட்போம், ஆவியானவரே என்ன நிரப்புங்க,
நிரப்புங்க. ஓ ரா பாஷா பாலா ராபா. ஓ என்னால ஜெபிக்க முடியல, ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஜெப ஆவிய தாங்க. ரீபா காடா காடா, நீங்க வாஞ்சிக்கும் போது, விரும்பும் போது, ஷீபா ராகா டாகா ராபா காடா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்யத்தக்கதாக. ரீபா காரா பாரா பாஷா காடா காடா ரீகதா ரபா 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 ரபா, அக்கினி இறங்குறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் முகங்களை முறிக்கிறார். ஓ ராபா ரா, கட்டுகளை அறுத்து போடுகிறார். ரீபா ராபா டாகா ராபா ராபா, பிசாசுடைய கரத்திலிருந்து கொள்ளையாடத்தக்கதாக உங்களுக்குரியது கொள்ளையடித்த யாவையும் ஓ பிசாசின் கரத்திலிருந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. ரீபா ராபா ராபா, ஓ ரீகா ராபா ராபா ராபா, தாவீதின் கொள்ளையாக ஷாபாகா டாகா டாகா, பட்சித்த வருஷங்களின் பலனை உனக்கு திரும்ப கொடுப்பேன்னு சொன்னவர். ரீபா காடா காடா காடா, ஓ ஹalleluya. ஓரா பாஷா பாலா காரா பாரா பாரா, ஓ ஹalleluya. நன்றி அப்பா. குடும்பங்களுக்குள்ள வாழ்வு உண்டாகத்தக்கதாக, வெற்றியோடு வாழத்தக்கதாக. ஓ ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக நன்றி. நிரப்புகிறதற்காக நன்றி. பிசாசின் கிரியைகளை அழித்து உடைய வல்லமையால எழும்பத்தக்கதாக, புது பலனை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவுடைய பலனோடு எழும்பத்தக்கதாக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நிறைவோடு எழும்பத்தக்கதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மந்தை பெருகுவதாக. ரீபா ராபா ராபா, ஓ ரீகா ராபா ராபா ராபா. ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே நன்றி அப்பா. அந்த எல்லைகள் எல்லாம் பூமியும் அது நிறையும் உடையது என்று சொல்லப்பட்டபடி இயேசுவின் நாமத்தினாலே சுற்றியுள்ள ஆண்டவரே ஜனங்கள்லாம் உடையவர்கள் ராஜா, முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஸ்தலத்துக்குள்ளே ஓடி வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஓடி வருவார்களாக. நன்றி அப்பா. பூமியும் அது நிறையும் உடையது சொல்லுவோமா? பூமியும் அது நிறையும் உடையது. இதை சுற்றி எல்லையில் உள்ள ஜனங்கள் எல்லாம் உம்மை ஆராதிக்கிறதற்காக, உம்மை தொழுது கொள்ளுகிறதற்காக, இந்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஓடோடி வருவார்களாக. பூமியின் எந்த திசைகள்ல இருந்தாலும் ஓடோடி வருவார்களாக. உம்மை தொழுது கொள்ளுவார்களாக. இந்த இடம் உடைய நாம மகிமைக்கு ஏற்றபடி மாறுவதாக. இந்த எல்லை எங்கும் உடைய நாம மகிமைக்கு ஏற்றபடி மாறுவதாக. இது ஒரு ரெகபோத்தாக மாறுவதாக. இது பெத்தேலாக இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இது அப்பத்தின் வீடாக மாறுவதாக. ஓடா காடா 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 ராபா, ஓடா காடா காடா. எல்லையெல்லாம் சுற்றியுள்ள ஆத்துமாக்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி 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 நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஹalleluya. குடும்பங்களுக்குள்ள வெற்றி உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ரீபா ராபா 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 ராபா. ஒவ்வொருவர் மூலம் அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக, ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக, கர்த்தர் கிரியை செய்யறதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? சோதரம் 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 சோதரம். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவியை கட்டவிழ்த்து விடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சந்தோஷத்தின் ஆவியை கட்டவிழ்த்து விடுகிறேன். கவலைகள் இயேசுவின் நாமத்தில், சோர்வின் ஆவிகள் அப்பா, ஜெபிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள், கடனித்திரையின் ஆவிகள், ஓ எல்லா அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஓ ஆராதிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற பார்வோனின் ஆவிகள், ஓ எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஓ ஹalleluya. குடும்பங்களுக்குள்ள நல்வாழ்வு உண்டாகிறதற்காக நன்றி. உடைய ஆசீர்வாதம் உண்டாகிறதற்காக நன்றி. பரிசுத்தம் உண்டாகிறதற்காக நன்றி. ஓ ஹalleluya. சொல்லுமா? நன்றி இயேசுவா, நன்றி இயேசுவா. அந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி 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 அப்பா. நன்றி 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 நன்றி. ஹalleluya. வேதத்துல ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு அடுத்த பகுதியில் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1
இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இதிலே தாவீதும் அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பொருட்கள், உடைமைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்கிறது. அதுல முதல் வசனத்துல 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து. நம்ம இங்க பார்க்கிறோம், இந்த சிக்லாக் அப்படின்னா அந்த இடத்துல தாவீது அவருடைய குடும்பம் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் மனுஷரும் தாவீதும் அவரோடு இருந்தவரும் வெளியில போயிருக்கிறாங்க. இப்போ 3ஆம் நாளிலே அந்த சிக்லாக்கு வந்து சேர்றதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, இந்த அமலேக்கியரை பத்தி நமக்கு தெரியும். இந்த மோசே காலத்துல இருந்து அவங்க எதிரிகளாக, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிரிகளாக அவங்க என்ன செய்யறாங்க, பின்தொடர்ந்து அப்படி முறியடிக்கிறாங்க, யுத்தத்துக்கு வர்றாங்க, நிறைய காரியங்களை செய்யறாங்க. இந்த அமலேக்கர் என்ன பண்றாங்கன்னா, தாவீதும் அவனோட இருக்கிறவங்க வெளியில இருக்கிறப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்து தாவீதுடைய குடும்பம் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் கொள்ளையடிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க சொல்லுவோமா? என்ன செய்யறாங்க? கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து, ஒரு சில இடத்துல எல்லாவற்றையும் தீ கொளுத்தி டேமேஜ் ஆக்கி விட்டு, 2வது போட்டிருக்கு, அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும், சின்ன பிள்ளைங்கன்னு பார்க்கல, இறக்கும் பெரியவங்கன்னு பார்க்கல, எல்லாவரையும் சிறை கைதிகளா பிடிச்சிட்டாங்க. சிறை பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க, தாவீது இல்லாத நேரம் பார்த்து தாவீதோட இருக்கிற அவனுடைய குடும்பம், அவனை சார்ந்து இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, அவங்க எல்லாரையும் கொள்ளையடிச்சிட்டு அந்த இடத்தெல்லாம் அக்கினியால சுட்டு எரிச்சிட்டு தங்கள் வழியே போயிட்டாங்களாம். அப்ப அதுல நம்ம வாசிக்கிறோம், 4வது வசனம் வாசிப்போமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாத போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பாருங்க, யூதா திரும்ப ஒரு தடவை வாசிப்பா, சத்தமா வாசிங்க. தங்களுக்கு பலன் இல்லாத இப்ப பொருள் மிஸ் ஆயிருச்சு, எல்லாம் திருடு போச்சு, வீட்டுல இருக்கிற எல்லாம் அப்படின்ன உடனே தாவீது அதை வந்து பாக்குறாரு, கேள்விப்படுறார். குடும்பம், வீட்டுல இருக்கிற அந்த அவருடைய உடைமைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டதை பார்த்துட்டு தாவீதும் அவரோடு இருக்கிறவங்களும் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகுறாங்களாம். அப்ப இது எல்லாமே சிறைப்பட்டு போயிருச்சே அப்படின்னு தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீதை பத்தி தெரியும். ஆனா அந்த தாவீதோட வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், உபத்திரவங்கள். அவரு எல்லாம் இழந்துட்டோம், குடும்பத்தை இழந்துட்டோம், நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாவற்றையும் இழந்துட்டோம் அப்படின்னு அவர் சும்மா இல்ல. அவர் என்ன பண்றாருன்னா, பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே, சேர்ந்து சொல்லுவோமா, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். திரும்ப சொல்லுமா, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதெல்லாம் திருடு போச்சே அப்படின்ட்டு தாவீது முதல்ல அழுதாரு. அப்புறம் என்ன சொல்ற, அப்புறம் நினைச்சு பாக்குறாரு, கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, என்னோட இருக்கிற தேவன் என் மூலம் பெரிய காரியங்களை செய்வார், சிறைப்பட்டு போன எல்லா பொருட்களையும் நான் மீட்டுக் கொள்வேன்னு சொல்லி அவர் திடப்படுத்திட்டு இப்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு. 8வது வசனத்துல தாவீது கர்த்தரை நோக்கி அந்த வாசிப்பா,
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். சொல்லுமா, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பொருள் அடமானமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதை மீட்கிற வரைக்கும் மனசெல்லாம் எப்போ அதை ரிட்டர்ன் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ பாருங்க, தாவீதுடைய அவ்வளோ பொருளும் அடமானமா இல்லை, அது சூறையாடப்பட்டு எல்லாம் போயிருச்சு அமலேக்கியர் வசம். இப்பொழுது தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் கேட்குறார், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, நாங்கள் போகலாமா, என்னோட பேசுங்கப்பா, நான் அதை பிடிப்பேனா, என்னோட பேசுங்கப்பா. உடனே ஆண்டவர் சொல்றார், நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சொல்லுங்க, சகலத்தையும். 1 2 கொஞ்சம் நிறைய இல்ல, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நிச்சயமாக. இது தாவீதுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அமலேக்கு போன்ற பிசாசு, அமலேக்கியர் தான் இல்லை, அது கன்வெர்ட் ஆகி பல விதமான ரூபத்துல பிசாசின் கிரியைகளால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம், திருடப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க பலன் இல்லாமல் போக மட்டும் அதற்காக அழுது ஆனா நீங்க ஆண்டவர் சமூகத்திலே உங்கள் மனதை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட நீங்க, ஆண்டவரே நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன், தாவீது போல நீங்க சொல்லும் போது, தாவீது இப்ப பயப்படல, தாவீதுக்குள்ள என்ன வருது, தைரியம் வருது. சொல்லுங்க, தைரியம். நம்ம ஜெபம் பண்ணோம், பிசாசின் கிரியைகளை அழிச்சு, பிசாசுக்கு முன்னாடி பயப்படக்கூடாது, கர்த்தருக்கு முன்னாடி தான் பயப்படணும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்க, நம்ம சொன்னோம், பூலோகத்துல நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்துல நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப தேவையானவற்றை நீங்க கட்டவிழ்க்கும் போது சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ற அதிகாரத்தை பயன்படுத்தணும். அப்ப உங்களிடத்துல இருந்து எதெல்லாம் திருடு போச்சோ, கொள்ளை போச்சோ, அதெல்லாம் நீங்க மீட்டு கொள்வீங்க. ஹல்லேலூயா. அப்ப இதுல பாருங்க, தாவீதும் அவரோட 600 பேர் போறாங்க. போயிட்டு இருக்கிறப்பே 200 பேர் டயர்டாயிட்டாங்க. ஒருவேளை அது வயசானவங்களா இருக்கலாம், உடம்புக்கு முடியாதவங்களா இருக்கலாம். ஆனா 400 பேர் மட்டும், இப்போ ஆள் குறைஞ்சு போச்சு, பரவாயில்ல. ஆனா ஆண்டவருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை பிரசன்னம் தாவீதோடு இருந்தபடினால இவங்க அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா அமலேக்கியர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க இஷ்டம் போல் நம்ம கொள்ளையாடிட்டோம் அப்படின்னு இஷ்டம் போல் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்க போய் அந்த இடத்துல எல்லாவற்றையும் முறியடித்து 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 1 சாமுவேல் 30:17. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எத்தனை நாள் ஆயிருக்குது? இன்னைக்கு சாயங்காலம் தொடங்கி இருக்கிறார் முறியடிக்கிறத, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் முறியடிச்சிருக்கிறார். அப்ப எத்தனை நாள் ஆயிருக்குது? என்னங்க சிஸ்டர்? ஒரு நாள். இன்னைக்கு சாயங்காலத்துல தொடங்கி, இப்ப சாயங்காலத்துல 5 மணிக்கு தொடங்கி இருப்பாருன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அதை முறியடிக்கிறார் விடாம. அப்ப 24 மணி நேரம். அப்ப எத்தனை நாள்? ஒரு நாள் மட்டும் அவங்கள முறியடிச்சிருக்கிறார், விடலை. ஏன்னா அமலேக்கியரை விட்டா அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க மனைவி பிள்ளை எல்லாம் உயிர் போயிரும். ஆனா விடக்கூடாது. இவர் என்ன செய்யறார்? தைரியமா திடப்படுத்திட்டு போய், ஒண்ணு கூட ஒரு சின்ன பொருளை கூட நான் விடமாட்டேன், ஏன்னா என் ஆண்டவர் கோலியாத்தை அடிக்க உதவி செய்த என் தேவன், அவருடைய நாமத்துள்ள வல்லமை, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை விடுதலையாக்கின தேவன், அவருடைய தைரியம் இருந்தபடினால தைரியமா போறார் தாவீது. ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு என்னங்க தெரியும்? ஒன்று தெரியும், இந்த தேவன் எனக்கு தெரியும், அவருடைய நாமம் எனக்கு இருக்குது. அவர் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. மிஸ்டேக் இருந்தது உண்மைதான், ஆனால் ஒப்புரவாகி திரும்ப அதை செய்யாம முழுசுமா ஆண்டவர்கிட்ட தன்னை அர்ப்பணித்து, அப்படியாக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதாக இப்பொழுது போறாரு, முறியடிக்கிறாரு. அவங்க எல்லாரும் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல 400 வாலிபரை தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் 19வது வசனம் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிற, தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நானும் திருப்பி கொள்வேன். நிறைய காரியங்கள் உங்களோடதெல்லாம் மிஸ் ஆயிருக்கா? பயப்படாதீங்க. உங்களுக்குரிய அந்த பிசாசு, அமலேக்கின்ற பிசாசு நிறைய காரியங்களை சூறையாடி இருக்கலாம், நிறைய காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம்.
அழுதுருக்கலாம், ஆனா நீங்க ஆண்டவர் சமூகத்துல நான் ஒன்றை கூட மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. அதான் வேதம் சொல்லுகிறது, பட்சித்த வருஷங்களின் பலனை உங்களுக்கு திரும்ப தருவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வருஷம் திரும்பி வராது, ஆனா அதுக்குரிய பலன் எல்லாம் உங்களுக்கு திரும்பி வரும். எது மிஸ் ஆனது எல்லாம். ஆனா நீங்க ஆண்டவர் சமூகத்துல உங்களை திடப்படுத்தி கொண்டு ஆண்டுடைய சத்தம் கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். பெரிய அதிகமான டிகிரியில வெயில் அதிகமாக தான் இருக்கு, ஆனாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும், எத்தனையோ செய்திகளை இந்த வெயில்னால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்க்குறோம். நம்மளும் அந்த வெயிலில் போயிட்டு தான் வர்றோம். கர்த்தர் நம்மளை கிருபையா பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் நமக்கு நிழலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னும் அவருக்காக குடும்பமாக வெற்றியா எழும்பத்தக்கதாக, ஆத்துமாக்களை பிறரண்டை நடத்தத்தக்கதாக, நரகத்துக்கு போற ஆத்துமாக்களை தப்புவிக்கத்தக்கதாக பாருங்க, ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையை நமக்கு தருகிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையோடு அவருடைய வார்த்தைக்குள்ள பலப்படுத்தி பிசாசின் கிரியைகளை அழித்து, இந்த வார்த்தைக்குள்ள நிரம்பி நாம் ஜெபிக்கத்தக்கதாக, பிசாசின் கிரியைகளை கட்டி பரிசுத்தாவுடைய வல்லமையை கட்டவிழ்த்து ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவர் சொல்றார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன். ஹல்லேலூயா. அன்று எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாரும் ஒருவரு கூட மிஸ் ஆகாதபடி சிறியோர் பெரியோர் உடைமைகள் எல்லாம் தாவீது திருப்பி கொண்டு வந்தார். இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தாவீதுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். நிறைய காரியங்கள் கொள்ளையாடப்பட்டுச்சேன்னு நினைக்கிறீங்களா? சுகம், ஆசீர்வாதம், உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகள், ஆலயத்துக்கு வேண்டிய